ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வந்து பாருங்கள். கமெண்ட் சி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 35வது வசனத்திலே, மறுநாளில் யோவானும் அவனுடைய சீஷர் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். And looking at Jesus as he walked, he said, Behold the Lamb of God. The 2 disciples heard him speak and they followed Jesus. இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுவதுதான். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருக்கு பின் சென்றவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, நாம் இயேசுவுக்கு பின்பாக செல்லும் பொழுது நம்மை இயேசுவால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே, நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டேனே, அதிகாலை ஜெபிக்கிறேனே, ஒழுங்காக சபைக்கு செல்லுகிறேனே, காணிக்கை போடுகிறேனே, தசமபாகம் கொடுக்கிறேனே, உண்மையாய் வாழுகிறேனே என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன தேடுகிறீர்கள் என்றார். இன்றைக்கு அதே கேள்வி கர்த்தர் கேட்கிறார். என்ன தேடுகிறீர்கள்? எதை தேடுகிறீர்கள்? சுகத்தையா, அற்புதத்தையா, அடையாளத்தையா, ஃபினான்ஷியல் நீட்ஸையா? எதை தேடுகிறீர்கள்? நாம் என்ன தேடினாலும் கர்த்தர் கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். நாம் முதலில் தேவனிடத்தில் சமாதானத்தை தேடுவோம். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். இன்றைக்கு நாம் கேட்போமா, ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? என்னுடைய வீட்டிலையா, இல்லை பிதாவுடைய சமூகத்திலையா, இல்லை பரலோகத்திலையா? நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அவர் வந்து பாருங்கள் என்றார். He said to them, come and see. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது படிப்படியாக தான் இயேசுவை அறிந்து கொள்வது அல்ல. நாம் அவருக்குள் மூழ்கி கிடக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள், தனிமையில் ஆராதியுங்கள், பாட்டு பாடுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசி மகிழுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சீக், தேடுங்கள், கேளுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஹல்லேலூயா. அவர் தங்கியிருந்த இடம் எது தெரியுமா? அது கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கம் இல்லை, கெத்ரேன் ஆற்றங்கரையாகும். அந்த இடத்தில் தான் தங்கியிருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். வனாந்தரம். இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கிறதா? இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். அவர் ஓடோடி வருவார், உங்கள் மத்தியில் தங்குவார். அவரோடு கூட தங்கும் பொழுது மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அந்த சீஷர்கள் வெளிப்பாடு பெற்றார்கள். அவர்தான் வரப்போகிற மேசியா. தேவனோடு கூட தேடுங்கள், தேவனை தேடுங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று கேளுங்கள், அவரோடு கூட தங்குங்கள், அவர் நமக்கு வெளிப்படுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர், எங்கே தங்கியிருக்கிறீர் என்று நாங்கள் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு எங்களுடைய இருதயத்திலே நீர் வாசமாக இருக்கிறீர், எங்கள் கண்ணீரை கண்ட தேவன் என்று சொல்லி உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.